கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா? ஏன் ஒரு கார் வாங்கிக்கிறோம், அதோட வேல்யூ என்னன்னு கூட உனக்கு தெரியாதா? கஷ்டப்பட்டு உழைச்சு பாரு, அப்பதான் அதோட வலி என்னன்றது தெரியும். ஒன்ன உதைக்கணும்டா, தெரியுதா இல்லையா? இப்போ ப்ரொஃபஷனல்ஸ் இல்ல சித்தி, அது நான் உடைக்கல. நீ பதில் சொல்றியாமா? கடுப்பேத்துறியாங்களே. அவங்க எங்க அம்மாவோட தங்கச்சி வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்குல்ல, இப்போ யாராச்சும் பண்ணாங்கன்னா நான் காட்டுவேன், ஆண்டி பாருங்களேன், நானே இல்லை ஆண்டி இவங்களுக்கு அப்படி சொல்லி நான் காட்டுவேன். இத முளையிலேயே கிள்ளி எரியணும். சரி விட கண்டுக்காது அதெல்லாம் அப்படி சொல்லிடுவாங்க. பசங்க ஏதாவது மெசேஜ் அனுப்பினாலும் கூட காட்டுவீங்க. இந்த உறவுல இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா நாங்க நட்போட இருக்கிறதுனால, ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால இதெல்லாம் கூட செய்வோம். என்ன செய்வீங்க? பல இருக்குதே, எதை சொல்றது? எனக்கு வந்து எங்க தாய் மாமா வந்திருக்காங்க. நான் லவ் பண்ணும்போது அம்மா அப்பா கிட்ட சொல்ல பயமா இருக்கும். ஆனா நான் எங்க மாமா கிட்ட வந்து சொன்னேன். வரடா. யாரு? ராசு மாமா. ஆமா வராரு. மாமா பாத்துட்டீங்களா? ஆனா எங்க அம்மா அப்பா வந்து சம்மதிக்கல. எங்க மாமா வந்து அதை பேசி என்னோட மேரேஜ் பண்ணி வச்சாங்க. நீங்க தான் சார் எப்படியாவது எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அபார்ட் ஃப்ரம் எல்லா உறவினர்களுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வயசு பசங்க பேசுறது வந்து எங்க பெரியம்மாவோட ஃப்ரீயா பேசுவேன். நான் சும்மா கண்டென்ட் அப்போ யூடியூப்ல அப்படி ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். அப்படி பண்ணும்போது சம்மந்தமே இல்லாம சம்மந்தப்படுத்திக்கிற மாதிரி 4 விஷயங்களை பேசுவோம். வந்து சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டீ கிளாஸை எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. காதலுக்கு வயசுல அப்படின்னு சொல்லுவாங்க. நட்புக்குள்ள உறவு இல்ல, உறவுக்குள்ள தான் நட்பு இருக்கு. நீயே தனியா ஒரு ப்ரோகிராம் பண்ணிட்டு இருக்கப்ப அறிவு இருக்கு அவனுக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க? மாமாவோட இவ்வளவுதான் பழகலாம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அவர் என்னுடைய ஃப்ரெண்டா இருந்தா நான் சில விஷயம் கூடுதலா செய்யலாம்ல. அப்படி என்ன செய்வீங்க? இவ்வளவுதான் கேள்வி. கேட்கிற கேள்வி மட்டும் சொல்றா வெண்ணைகளா. எனக்கு என்ன தோணுனா, என்னோட மென்டல் ஹெல்த் ஏறிச்சா இல்ல அவங்களோட மென்டல் ஹெல்த் இறங்கிச்சான்னு தெரியல. ஏன்னா நான் வயசான மாதிரி ஃபீல் ஆறேன், அவங்க எங்கான மாதிரி ஃபீல் ஆறாங்க. என்ன தம்பி பீலிங்கி? ஆனா ஒன்று கொஞ்சம் பேசி இருக்கிறது சிரமம் நினைக்கிறேன். நடுத்தோடனே இப்போ முடிச்சோடனே சப்ஜெக்ட் போயிடுறேன், மென்டல் ஹெல்த். ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது. உங்களை விட 10 வயசு 15 வயசு கம்மியா இருக்கிற உங்க வீட்டு பிள்ளைங்களோட எப்படி நண்பர்கள் போல நீங்க மாறினீங்க? எப்படி இது நடந்துச்சு? குட் கொஸ்டின். என்னுடைய மருமகளோட அப்பா வந்து நானும் அவரு ரொம்ப காலமா ஃப்ரெண்டு. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. திடீர்னு ஒரு நாள் வந்து என்கிட்ட வந்து, மாப்பிள்ள உன் தங்கச்சி எனக்கு கொடுன்னு ஆரம்பத்துல என்கிட்ட கேட்டார். நான் மணி உன் தங்கச்சி நான் கட்டி கூடாதா? நீ பார்த்த மாப்பிள்ளையோட நான் எந்த வகையில குறைஞ்சிட்டா? அதே நினைச்சுக்கிட்டு இந்த பிள்ளை வந்து என்கிட்ட வந்து கேக்குது, மாமா நான் ஒருத்தனை லவ் பண்றேன், என்னை எப்படியாச்சும் சேர்த்து வைங்க மாமா அப்படின்னு. போங்க மாமா நம்ம மாமா தான். இந்த பிள்ளையை சேர்த்து வச்சோன்னு உங்க அண்ணன் வேற லவ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட வந்து நிக்கிறேன். 2 பேரும் சாம்பார் ஆப் எனக்கு. நீங்க எப்படி இல்ல பொண்ணு காதலிக்குது, அந்த பையனை எப்படியா முடிச்சு வைப்போம் அப்படின்னு ஏன் அந்த முடிவுக்கு வந்தீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. அப்படியா? நீ எப்படி ஆரம்பத்துல 10 வருஷமா என்கிட்ட பழகிட்டு திடீர்னு வந்து ஏன் தங்கச்சி நீ கேட்ட? ஆஹா பயங்கரமான ஆளா இருக்காங்க. அப்ப அதே மாதிரி தானே நீ அதை தடா பண்ண இதை பிளாக்மெயில வச்சே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அதான் கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். எங்க மாமாக்கு இன்னொரு பேர் இருக்குங்க சார். என்னது? அஞ்சா நெஞ்சர் சார். அஞ்சா நெஞ்சனா? ஆமாங்க சார். அண்ணன் அஞ்சாவது சிங்க மருகுபாண்டி. ஊருக்குள்ள வந்து அஞ்சா நெஞ்சன் அப்படின்னு கூப்பிட்டாதான் சார் தெரியும் எல்லாருக்குமே. வந்து 100 வயசு கிழவன் கிழவில இருந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற பச்சை புள்ள வரைக்கும் என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. சாரி எனக்கு தெரியாது. ஆரம்ப காலத்துல இருந்து இப்படி சொல்லியே என்னை குறைச்சு வச்சிருக்கேன். நான் என்ன பண்ண முடியும்? அதனாலே வீரனா இருக்க வேண்டியதா இருக்கு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அவர் வந்து என்னோட மாமா, தாய் மாமா. அவர் பாத்தீங்கன்னா அவர் டீச்சர் தான். பசங்க எல்லாம் கட்டடிச்சு ஒரு இடத்துக்கு போயிருவோம். ஏன்டா கிளாஸுக்கு வரல சார்? விஷயம் தெரியாதா? நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார். போயிட்டு ஃபர்ஸ்ட் கால் அடிக்கிறது இவருக்கு தான். அவர் டீச்சர் தான், ஸ்கூல்ல இருப்பாரு. இல்ல வா அப்படி போன் பண்ணி டேய் மாமா வாடா இங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னா உடனே வந்துருவாரு. கையில பைசா இல்லைனாலும் ரெடி பண்ணிட்டு வர சொல்லி கிளம்பி வந்துருவாரு. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். அதிகமா கூப்பிட மாட்டேன். இப்ப கையில பைசா இல்லைன்னா உடனே கிளம்பி வாடான்னு சொல்லிடுறேன். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி வாடாதானா? இது ஆரம்பத்துல வாயா போயான்னு இப்ப வாடா போடாங்கற. அடுத்தது உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யறவரு, உங்களை வந்து வழி நடத்துறவரு, இவருக்கு நீங்க மரியாதை தானே கொடுக்கணும். வாடா போடாங்கறீங்க. எவனா இருந்தா அணக்குறாடா. படத்துக்கு போய் கூப்பிடுறான். ஏண்டா மரியாதைங்கிறதே இல்லையா? என்ன மரியாதை? சார் மரியாதை கொடுக்கணும்னா நாங்க அப்படி பழகல சார். அவர் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டா தான் பழகுறாரு சார். நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி இருப்பனோ அப்படிதான் சார் இருக்கேன். கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை வா. இவனால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சார். எனக்கு இவனுக்கும் எனக்கும் 10 வயசு தான் டிஃபரன்ஸ். சித்தின்னா சித்தின்னு கூப்பிட மாட்டான், அக்கான்ற இதுல தான் இருப்பான். அக்கா அக்கா அக்கான்னு. சரி சரி அப்புறம் என்னாச்சு? நான் வந்து லவ் பண்ணது என் புள்ளகிட்ட தான் சொன்னேன். ஓ ஏன் தம்பி இப்படி எல்லாம் கூடவா நடக்கும்? காலம் போற போக்குல இன்னும் என்னென்னமோ நடக்கும். அவன் தண்ணி சாப்பிடறதுக்கு என்ன கேக்குறான் சார், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோமான்னு. ஐயோ அட தற்கூரிகளா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அப்போ நான் அவனுக்கு இடம் கொடுத்ததுனால தானே அந்த வார்த்தை என்கிட்ட கேட்கும். இது அவங்க அம்மா கிட்ட போய் கேட்பானா? கேட்பீங்களா? அது எப்படி கேட்க முடியும்? என்னடா புத்தலாட்டாது? இது தப்பா ரைட்டான அவங்ககிட்ட சஜஷன் தான் கேக்குது. இது தப்பா ரைட்டான்னு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? தப்பு தானே. இன்னும் நிறைய பேர் இது தப்புனே தெரியாம அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அதுவும் நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்றான். எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, நான் தண்ணி சாப்பிட்டோம். எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணா? 1 மணிக்கு. அவன் குடிக்கட்டுமான்னு ஃபோன் பண்ணலாமா? குடிச்சிட்டாமா ஃபோனே பண்ணிருக்கான்.
எங்க வீட்ல வந்து ஆம்பளை பசங்களை விட பொம்பளை பசங்க தான் ரொம்ப ஆட்டிடியூட். ஸோ அந்த ஆட்டிடியூட்ல இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயம் எனக்கு இருக்கு. சித்தியா மூவ் பண்ண முடியல எங்களால. ஸோ ஃப்ரெண்டா இருக்கும்போது அவங்கள பத்தி எல்லா விஷயமே நாங்க வந்து ஈஸியா அவங்க கிட்ட இருந்து வாங்கிட முடியுது. ஓ ட்ரிக் தானே அது? ட்ரிக் தான், வேற ஒண்ணும் இல்ல. பட் அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படினா கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க லவ் அப்படி இப்படின்னு போயிடக்கூடாது. ஏன்னா எங்க ஃபேமிலியில அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆமா இது உங்க வீட்ல மட்டும் தான் நடக்குது. அதனால ஃப்ரெண்டா இருந்து வேண்டாம் அந்த பையன் சைட் அடிக்கிறதோட சரி, அதுக்கு மேல அதெல்லாம் ஒர்த் இல்ல. ஸோ அப்படி அவங்கள மூவ் பண்ணி கொண்டு வந்துடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அட பாவி, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் என்னோட சித்தி இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களேன்னு பாப்பேன், சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைப்பேன். ஆனா அதுவே பிரிஞ்சிடும். அறிவில உனக்கு இருப்பா முட்டாப்பல சோறுங்க என்னடா திங்கறீங்க? ஆக்சுவலா நீங்க அவங்கள யூஸ் பண்ணல, அவங்க உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் விஷயம். நம்பிக்கை துரோகிகளா. நம்ம திட்டுறதுக்கும் ஒரு உரிமை வேணும். அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க ஃப்ரெண்ட்லியா பழகுறதுனால என்னால திட்ட முடியல. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. காரை வந்து டேஷ் பண்ணிட்டான். நான் என்னால இப்ப வரைக்கும் திட்ட முடியல. இல்ல நீங்க திட்ட ட்ரை பண்ணுங்க. இப்போ ஏன்னா ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க, அது முடியும்னா தப்பு பண்ணிருக்காப்ல, திட்ட ட்ரை பண்ணுங்க. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. ஏன் காரை உடைச்ச நீ? இல்ல சித்தி, அது நான் அவங்க உடைக்கல. திட்டினா நீ பதில் சொல்றியாமா? கடுப்பேத்துறியாங்களே. வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மயிலாட். இப்போ உங்க பிள்ளைங்க இதை உடைச்சிருந்தா சும்மா விட்டுருப்பீங்களா? ஒரு வழியாக்கி என்ன பண்ணிருப்பீங்க? அவன் அப்படியே ரோட்ல படுக்க வச்சு ரோட் ரோலரை விட்டு ஏத்தி ஏத்தி இறக்கணும்னு தோணுச்சு. திட்டுங்க. உங்க பையன் பேர் என்ன? மூத்த பேரு ஆகாஷ். ஆகாஷ். ஆகாஷ் உட்கார்ந்துருக்காப்ல. ஆஹா இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா? ஏன் ஒரு கார் வாங்கிக்கிறோம், அதோட வேல்யூ என்னன்னு கூட உனக்கு தெரியாதா? கஷ்டப்பட்டு உழைச்சு பாரு, அப்பதான் அதோட வலி என்னன்றது தெரியும். போயிரு பேசாம. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? ஏமா உங்க மூஞ்சிய பார்த்தா எனக்கே பயமா இருக்குமா? அங்க ஆகாஷ் உட்கார்ந்துருக்கான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க? சத்தியமா சொல்ல எனக்கே காண்டாகுது. அந்த பையனுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இப்போ உட்கார்ந்துருக்கு சரஸ்வதி. திட்டுங்க. ஏன் உடைச்ச நீ? ஏன்டா சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிற நீ? அது எப்படிங்க அப்படி திட்டீங்க அந்த பையனை? அறிவு உழைப்போட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா வரைக்கும்? ஐயோ என்னடா இழிச்சவாய பாருங்க. கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. தெலுங்கு நாங்க வீட்ல பேசுறது. தெலுங்குல திட்டுங்க. துண்ண போத்தா சதிவே இல்ல. என்ன சொன்னீங்க இப்ப? எரும மாடு. நீங்க இல்ல இன்னொரு ఆటోకారు. ఏమీ లేదు, లేట్ గా లేస్తావు. నీ ఇష్టానికి లేసేది నీ ఇష్టానికి పండుకునేది నేను ఇక్కడ వంటి వేస్తావు కూర్చోవాలా? உனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ఇంట్లో కూర్చొని నువ్వు తింటూ పండుకొని ఉంటే నేను చూస్తా ఉంటే ఏమనుకుంటున్నాను అన్ని? திஸ் இஸ் வெரி பேட் மேன். ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. வொர்ஸ்ட் பிஹேவியர். ஏச் ஒரு மாதிரி இருந்தாலும் மனசுல இருந்து வெல்கமிங்கா இருப்பாங்க சார். அருமையா இருக்கா வெல்கம். ஓப்பனிங் ரொம்ப அருமையான வெல்கம். சார் ஒரு 3 நாள் வந்து கேம் விளையாண்டுட்டே இருந்தோம். அன்னைக்கு எனக்கு இருந்த கோவம் என்னால திட்டவும் முடியல. இவ்வளவு மனசுல வச்சுட்டு நேரடியா பேசி இருக்கலாமே. இப்போ நீங்க மாமாவா திட்டலாம். மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கற? போன் வாங்கி கொடுத்து விளையாடுறதுக்கா இல்ல உனக்கு வந்து கேம் விளையாடிட்டு இருக்கிறதுக்கா? மூதேவி டென்ஷன்ல வளராத. கரெக்ட்டா சொல்லு. திட்டவே தெரியல இவருக்கு. போன் வாங்கி கொடுத்தது விளையாடுறதுக்கா இல்ல உனக்கு விளையாடிட்டு இருக்கிறதுக்காவா? பிராணியா இருக்கேடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இப்ப பாருங்க ரோல் ஆகுது. இப்ப நீ உன் மாமாவை திட்டு. நீ கடுப்பாயிட்ட போங்க மாமா மேல. என்ன? டேய் நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன், அதை நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ என்னைக்காச்சும் கேட்டிருக்கியா? அது அனாவசியம். சொல்லு. நான் ஸ்டார்டிங்லயே வந்து தடை போடுவேன். எந்த ஒரு விஷயத்துக்குமே தடை மட்டும் தான் நீ போடுற. சரிங்கடா சரிங்க. உங்களுக்கு திட்டே வரல, அவனுக்கு திட்டத்தை தவிர வேற எதுவுமே வரல. ஆமா இத பொழப்பாவே பாக்குறியே, இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம்? அபிநகி குச் நகி ஹோத்தா நகி ஹே. அவன் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கும் பர்த்டே வந்து இவ செலிப்ரேட் பண்ணுவா. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏய் தம்பி என்னனே இனியே என்னால பொறுக்க முடியாது. நீங்க சித்தியாவே திட்டுங்க. இல்ல சுவே, இதெல்லாம் ரொம்ப தப்பு. வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸோட எந்த ஒரு பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ண வேண்டாம். அட்வைஸ் மாதிரி திட்டுங்கங்கற. கோர்த்து விடுறதுன்னுவாங்க, அத நல்லா பண்ணுவா. அப்படி பண்ணா அப்படிங்களா? அதே மாதிரி அவ்வளவுதான் சார், திட்ட இல்ல முடியல. இல்ல ஏங்க அந்த புள்ள பேர் என்ன? தமிழ். உங்க பொண்ணு தமிழ் உட்கார்ந்திருக்கு இப்ப. என்ன தமிழ் தேவையா இதெல்லாம் உனக்கு? உங்க அப்பா என்ன சம்பாதிச்சு பீரோ வச்சிருக்காரா? ஊர்ல இருக்கவங்க எல்லார் பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணிட்டு நீ வந்து உட்காந்துட்டு இருப்ப. நான் எல்லாத்தையும் உட்காந்து சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கணும். நாங்க பாத்துக்கிட்டே இருப்போம். இதே வேலை. நம்ம எங்க இருக்கோம்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா. ஏமா இப்ப பேசல லாங்குவேஜ் எப்படி இருந்துச்சு? அந்த ஆட்டிடியூட். நான் தமிழ். உங்க அப்பா சமைச்சுக்கிட்டே இருப்பாரு, நீ அதை செலவு பண்ணிட்டே இருப்பியா? ஏங்க இதெல்லாம் அநியாயம் இல்ல? அரபாப்ரே ₹1 இப்படி நடிக்கிறானே, இவனுக்கு 50 காசு கொடுத்துருக்கலாம் போல. சார் அதாவது ஸ்வேதாவுக்கு வந்து 4 சித்தி சார். என்ன மீறி 4 சித்தி கிட்ட போயிட்டாலும் தமிழுக்கு நான் மட்டும் தான் அம்மா திட்டினா என்கிட்டே தான் இருக்கணும். ஓ நீ அப்படி வரியா? ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னு நினைச்சுக்கோங்க சார், அம்மா புள்ள மாதிரியே இருக்க மாட்டோம். எனக்கு சரியா புரியல.
கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ப்ளீஸ். நான் எங்கன்னா போறேன்னா என் பக்கத்துல தோல்ல கை போட்டுட்டு வருவான். நான் சொல்ல கையை எடுத்து விடுவேன், ஏய் கை போடாது. ஆனா அவன் விட மாட்டான். ஏன்னு ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? நீ என்ன எனக்கு என் ஃப்ரெண்டு, நீ நான் போட தான் செய்வேன். எங்க போனாலும் சார் பின்னாடியே வருவான், கை போட்டுட்டே வருவான். உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். வந்துச்சு சாமி. எங்க சித்திங்களும் திட்டுவாங்க, எப்ப பாரு எதனா நோய் நோய் நோயின்னு பேசிட்டே வருவான் சார். எங்க அக்கா தங்கச்சிக்குள்ள பேசவே விட மாட்டாங்க. என்னால தாங்க முடியுமா? இன்னைக்கு அந்த பறக்காவட்டி தலையில 2ல 1 பாத்துறேன். என் பசங்களே சொல்லுமா, ஏமா எப்பா பாரு இவருக்கு குடியே இருக்காருமா அப்படின்னு கேட்பாங்க. உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட இருந்து விலகி இருக்கணுங்கிறாங்க. அதான் உண்மை. ஃப்ரெண்டு கிட்ட எப்படி சார் விலகி இருக்கிறது? இந்த பிடிச்சிட்டு வைக்கல முந்தானே அந்த குழந்தை அதை விட்டுட்டு அது உலகத்தை அது பார்க்கணுங்கிறாங்க. முயற்சி பண்றேன் சார். ஒரு மாதிரியா தான் இருக்கும். பழகியாச்சுன்னா சரி. அவங்க ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வரது சார். எப்போ வந்தாலும் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கூட தான் வருவா. நம்ம சித்தி நமக்கு தெரியும், அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா வந்து சமுதாயத்துக்காக நம்ம இருக்கணும். அடுத்தவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன? அவங்களுக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் சார். அவங்களும் பேசுவாங்க, அதனால மட்டும் தான் நான் சொல்றேன், பேசாத ஃப்ரெண்ட்ஸை நான் கூட்டு வர மாட்டேன். அண்ணே இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. அதை எப்படி கண்டுபிடிச்ச நீ? கேரக்டர் என்ன, இந்த பையன் எப்படி எல்லாமே எனக்கு தெரியும். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. பக்கத்து வீட்டுக்குலாம் சொல்லணுமே. If I'm not wrong, scientifically நான் தனியா பைக்ல வரக்கூடாது, தனியா வரல சரி, இவங்க கூட வரக்கூடாது. அப்புறம் எப்படி தான் வருது? அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்குன்னு இல்லைங்க சார், இந்த ஷோ மூலமா நான் தெரியப்படுத்திட்டேன். அப்ப நாளைக்கு எனக்கு வந்து பாக்குற மாப்பிள்ள யாரும் என்ன கேள்வி கேட்க மாட்டாங்களா சார்? எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இதுல இன்னொரு பேலன்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க, அதை நான் சொல்லல. ஏன்னா அவங்க எதுக்காக இதை இங்க சொன்னாங்களோ அந்த பேலன்ஸ் எனக்கு புரியுது. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. அவங்க கிட்ட சொல்லிடுவேன், என்ன சொல்லாம இருக்க மாட்டாங்க. சித்தி சொன்னதே வேற, உனக்கு புரியல, விட்டு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அவருக்கு புரியுறது எனக்கு புரியாது, எனக்கு புரியுது உங்களுக்கு புரியாது. இப்ப புரியுதா? எப்ப பார்த்தாலும் ஒரு மூவிஸ் பார்த்துட்டே இருப்பான், படிக்க மாட்டான், ஒன்னும் பண்ண மாட்டான். டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. என்னடா இதுல நான் பார்த்ததா இதை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற அதெல்லாம் இருப்பான். கடைசியில அவங்க அம்மா கிட்ட இருந்து எனக்கு பேச்சு வரும். சண்டையா வந்துடும் எங்களுக்கு. இது ரொம்ப சங்கடமான கஷ்டம். சங்கடமா இருக்குண்ணே. இல்ல சார், கண்டென்ட் சொல்லி கண்டத்தை சொல்லக்கூடாது சார். அதனால ஏன்டா எப்ப பார்த்தாலும் இப்படி பேசுறீங்க? நார்மலா பேசுறா. நார்மலா தான் சார் பேசினேன். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். அது மிஸ்யூஸ் கிடையாது சார். ஒரு வாழ்க்கையில 24 மணி நேரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல ஒரு 2 hours அங்க என்ன ஸ்ட்ரெஸ்? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். காலையில டயத்துக்கு எந்திரிக்கணும் சார். எந்திரிச்சு பாடி சைக்கிள் கிளாக் மெயின்டைன் பண்ணோம். பாடி சைக்கிள் கிளாக்னா என்ன? உங்களுக்கு தெரியாது செட்டியாரமா. டேய் தெரியாதுன்னா விட்டுற. அப்புறம் ஏன்டா சொல்ற? நீ சும்மாரியா? நார்மலா காலைல எந்திரிக்கிறது நீ எவ்வளவு சுத்துற? பாடி சைக்கிள் கிளாக். டேய் காலைல எந்திரிக்கிறது அவ்வளவுதானே? ஆமா ஆமா. காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? ஒரு 8 o'clock எந்திரிச்சா பரவாயில்ல. ஒரு 8க்கு எந்திரிக்கிறது உனக்கு சிக்கலா இருக்குது. பிடி 8 மணிக்கு எந்திரிச்சு ரிலாக்ஸா வீட்டுக்குள்ளே உட்காந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ற. அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு? வெளி உலகத்தை பார்க்கல சார். அதான் சார் வீட்லயே உட்காந்து ஒரு மாதிரி என்ன வீட்ல இருக்கீங்க? கிளாஸ் முடிஞ்சிச்சு, அப்புறம் என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து மறுபடியும் ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட் குள்ள தான் சார் போறோம். வெளியில போ. யார் போவேன்னு சொன்னா? எங்கடாச்சு போ. எங்க போறது? ஃபாரின் போ. உங்க பொறுப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ங்கிறீங்க நீங்க. இப்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுனால என்ன மீன் பண்றீங்க? இப்ப நீங்க எல்லாம் பொறுப்பு இல்லாம இருக்குது. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. எந்த இடத்துலயாச்சும் நம்ம ஒரு சொல்ல வரோம்னா அப்படியே மட்டம் தட்டி உட்கார வச்சிருவாங்க. தலைவரே நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? ஏதாச்சும் நம்ம ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்க வேலையை பார்த்துட்டு அப்படின்றாங்க. நமக்கு அந்த இடத்துல கடுப்பா இருக்கும், நம்மள எதையும் பேசவே விட மாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு. டேய் நான் படுற கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். அவங்க யூடியூப்ல பார்த்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும் சித்தி, சரி பண்ணு. அண்ணா என்ன நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ண. அவ்வளவுதான், நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணு உதைக்கணும்டா, தெரியுதா இல்லையா? இப்போ ப்ரொஃபஷனல்ஸ் என்னடா மாட்டியா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இது நீ பண்ணல. ஹாஸ்டலுக்கு எனக்கு பட் இந்த ஃப்ரெண்ட்லினஸ் சூப்பரா இருக்கு, அது லவ்லியா இருக்கு. பெரியவங்க ஈகோ இல்லாம நீ என்ன விட ரொம்ப சின்ன பிள்ளை தானே. உங்ககிட்ட என்ன வச்சுக்கிட்டு அதை உடைச்சிட்டு வந்து அவ்வளவு நெருக்கமா இருக்குதுங்கிறது உண்மையிலேயே அழகா இருக்குது. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளா இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.